I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் ஷோ வாட்ஸ்அப் பிசி போகிற வாட்ஸ்அப் ஸ்டே ஃபார் த வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம ராஜு வைட்டன் பார்வதி மேம் மற்றும் படம் நடிச்சிருக்கும் ஐ நோபடி படம் பார்த்துட்டேன். நான் ரிவ்யூஸில் இருக்கேன், பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உடம்பு செல்ல கொஞ்சம் ஸோ அதனால் டோன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் தவிர மற்றபடி தப்பாக நினச்சிக்கிறீங்கன்னு சொல்லிடுறேன். ஹை செட் தட் கதைக்களத்துக்கு போயிடலாம். கதைக்களம் ரொம்ப சிம்பிள். ஒரு 3 பேர் பேங்க்கை கொள்ளையடிக்க போகிறாங்க. அதே பேங்க்கில் வேற ஒரு வேலையாக போகிற பிருத்விராஜ் சுகுமாரன் சார் அங்கே மாட்டிக்கிறாப்ல எங்கள்கிட்ட. அண்ட் பேங்க்கெல்லாம் கொள்ளையடிச்சதுக்கப்புறம் யாரையோ ஒருத்தவங்க ஹாஸ்டேஜ் பிடிச்சி தானே எஸ்கேப் ஆக முடியும். ஸோ பிருத்விராஜ் சுகுமாரன் சாரை பழைய கைதியாக பிடிச்சிட்டு அந்த பேங்க்லேருந்து 3 பேர் எஸ்கேப் ஆகிறாங்க. 3 பேர் எஸ்கேப் ஆகிறவங்க காரில் வந்து ஏதோ ஒரு ஹைவேல இவரை இறக்கி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. எஸ்கேப் ஆகிற முயற்சியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த 3 பேரும் இறந்துடுறாங்க அந்த ஸ்பாட். இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 3 பேரும் திருடிட்டு வந்த வேலையும் சரி, அப்புறம் மாறி போன இன்னொரு கார்லையும் சரி, 2 கார்லையும் அந்த திருடிட்டு போன பணத்தை காணும். சரிங்களா? ஆனால் அந்த 3 பேர் இறந்துட்டாங்க. இப்போ அந்த பணம் எங்கே போச்சு? இந்த 3 பேர் யார்? ராஜு வைட்டன் இதில் எப்படி மாட்டிக்கிட்டாரு? அதுக்கப்புறம் அவர் லைஃப் எப்படிலாம் காம்ப்ளிகேட் ஆகுது? அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து அவர் வெளியே வராரா இல்லையா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ராங்கிறது தான் மீதி கதை. சரியா? ஸோ அவ்வளோதான் கதைகளும் தூக்கி ஓரம் வச்சிடலாம். நவ் கமிங் டு பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். பட் போறதுக்கு முன்னாடி இதை பார்த்து வந்துருங்களேன். உங்களுக்கு கம்மியான விலையில் கூல் ஆக்சசரிஸ் பிடிக்குன்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே இல்லை இங்கே இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்க. 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கி பார்த்தா யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் மாதிரி போட்டிருப்பேன், பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. 200+ rupees தான். அகேன் இங்கே இல்லை இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சதான் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி பிரேஸ்லெட் பீனி பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண விடு. பார்த்தாச்சுல, ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா இப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் மீ அண்ட் த பிக்கெஸ்ட் பாசிட்டிவ், மேக்கிங் அவுட்ஸ்டாண்டிங், bloody standing. என்ன குவாலிட்டி, என்ன சினிமாட்டோகிராஃபி, என்ன எடிட்டிங்க, டாப் நாச் இன்டர்நேஷ்னல் லெவல், அவுட்ஸ்டாண்டிங் மேக்கிங். படம் ஆரம்பித்து 2வது நிமிஷமே உங்களுக்கு வந்து இந்த படத்தோட குவாலிட்டி என்ன இருக்க போகுது, இந்த படம் ஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்க போகுது, எடிட்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு டோன் செட் பண்ணிடும். அது எங்கேயுமே துளி கூட குறையாமல் கடைசி வரைக்கும் போக போக இன்னும் வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிச்சு தானே தவிர எங்கேயுமே துளி கூட குறையில. அந்த அளவுக்கு சாலிடான கேமரா ஒர்க் அண்ட் எடிட்டிங். இன்ஃபேக்ட் இந்த கதையில் பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற அளவுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு ஸ்கோப் இல்லைனாலும் இவங்க அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருக்காங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லியாலும். ஸோ டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு நம்ம தினேஷ் புருஷோத்தமன் சார், அண்ட் எடிட்டர் வந்து ரமேஷ் எம்பி அவர்கள். 2 பேருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். எடுத்து நான் சொன்ன மாதிரி 2வது நிமிஷமே சொன்னாலும் ஒரு சேஸ் இது, அந்த கேமரா ஒர்க் ஆகட்டும். அதுக்கப்புறம் பிருத்விராஜ் சார் ஒரு பேப்பரில் சைன் போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த இடத்துல அப்படியே ஒரு சீக்வன்ஸ் அப்படியே அந்த கேமரா அப்படியே ஒரு மாதிரி மூவ் ஆகும் அந்த வீடு சுற்றி, அந்த இடமா ஆகட்டும். அப்புறம் அந்த காரில் வந்துட்டு இந்த திருடங்களோட பார்த்த ரீட்ரேஸ் பண்ணுவாங்க நம்ம ராஜு வைட்டனும் இன்னொருத்தரும். சரியா? ஸோ அந்த ரீட்ரேஸ் பண்ணும்போது அந்த காருக்குள்ளேயே அந்த கேமரா ஒரு மாதிரி திரும்பும். அங்கே வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஒரு மேஜிக்கு. அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் வித் த கேமரா அண்ட் எடிட்டிங்லேயும். அந்த காரோட விண்ட்ஷீல்ட்லேருந்து, ஐ மீன் அந்த காருக்கு முன்னாடி அந்த கேமரா அப்படியே மூவிட்டு வரும், நல்ல விண்ட்ஷீல்டு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விண்ட்ஷீல்டு அப்படியே மறையும், அந்த காருக்குள்ள கேமரா போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆக்ஷனில் பண்ண கட்ஸ் எக்ஸெட்ரா சொல்லிட்டு சொல்லிட்டே போகலாம். ஸோ சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பாசிட்டிவ். மேக்கிங் டாப் நாட்ச். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அதை சொல்லிடுறேன். 2வது பாசிட்டிவ், படத்தில் எனக்கு மியூசிக். ஜேஎக்ஸ் விஜய் அவர்கள் பின்னி டாப்பில் ஆஸ் யூஷுவல். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, இந்த படத்தில் பாடல்கள் வந்து வெவ்வேறு லாங்குவேஜில் வந்துச்சு, ஹிந்தியில் வந்துச்சு, இங்கிலீஷில் வந்துச்சு, அண்ட் தென் கடைசியில் தான் மலையாளத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், இஃப் ஐ கேன் ரீகால். ஓகே, ஸோ தட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதை ஏதாச்சும் இன்டெலிஜென்ட்டாக அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கா, இல்லை வந்துட்டு சும்மா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கிறக்காக பண்ணாங்களா என்ன தெரியல. ஸோ தெர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ் டு தட். ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன்ஸ் பிலோ சொல்லிக்கிறேன். ஸோ சாங்ஸ் அண்ட் மியூசிக் மாஸ். ஸோ 2வது பாசிட்டிவ் இதுன்னு சொல்கிறேன். 3rd ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸ். ராஜு வைட்டன் பின்னி டாப்பில் அந்த ஒரு ஸ்ட்ரகிள், அந்த நார்மல் மேனோட ஒரு ஸ்ட்ரகிள் வந்து சால்டாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காப்புல. இன்னொரு பக்கம் பார்வதி மேம் ஆஸ் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஆல் த காம்ப்ளிகேஷன் ஷீ இஸ் கோயிங் த்ரூ, அவங்களும் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அந்த 2 குழந்தைங்க ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. டச் வுட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். 2 பேருக்கும் சுற்றி போடுங்க, அவ்வளோ அழகாக இருக்காங்க. குட்டி பாப்பா சூப்பர்டா, 2 பேரும் சூப்பர்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்க. விஷ் யூ பிரைட் அண்ட் ஹாப்பி ஃபியூச்சர்னு சொல்லிக்கிறேன் அவங்க 2 பேர். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், அப்புறம் அந்த செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பார் அவராகட்டும், எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸஸ் சூப்பர். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் 3rd பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, சாலிடாக இருந்துச்சு, சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்சஸ் கொரியோகிராஃப் பண்ணது யானிக் பென் அவர்கள், கலை கிங்சன் அவர்கள் அண்ட் அமித் ஜாலி பாஸ்டன் அவர்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தோட நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு ஒரு மாதிரி ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங்.
இட் வாஸ் பிரில்லியன்ட். ஸ்க்ரீன் பிளே சொல்ல வரேன் நான், சரியா? அவ்வளோ அழகாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 40 நிமிஷம். இட் வாஸ் குவைட் அ லாங் ஃபர்ஸ்ட் ஹாஃப், பட் இட் வாஸ் ஸோ பிளடி கிரிப்பிங் தட் யூ வில் நாட் மூவ் யுவர் ஐபால்ஸ். ஓகே, அவ்வளோ நீங்கள் ஃபோக்கஸாக இருப்பீங்க, அவ்வளோ கிரிப்பிங்காக அவ்வளோ நல்லா எழுதி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த செகண்ட் ஹாஃபில் எங்கெங்கேயோ போய் ஒரு மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒரு மாதிரி பயங்கரமாக டீரெயில் ஆகிடுச்சுன்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்காகவே எனக்கு இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு டாப் நாச்சு, சரியா? நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் சரி, மேக்கிங்கும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி, அடிச்சு தூக்கிடும். பைசா வசூல் அங்கேயே. பட் செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ண ஒரு பில்டப்புக்கு செகண்ட் ஹாஃபில் வேறு லெவல் சம்பவம் தான் நடக்க போதுங்கும் போது ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா ரொம்ப கமர்ஷியலான மாதிரியும் தோணுச்சு. ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சடா, ஏன்டா என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உறுத்தல். ஸோ செகண்ட் ஹாஃப் கைண்ட் கம்ப்ளீட்லி டீரெயில்ட் ஃபார் மீ. அவ்வளோதான். மற்ற பெருசாக எனக்கு பெரிய இஷ்யூஸாக ஒன்றும் தெரில. லாஜிக் கொஞ்சம் அங்கேயும் முட்டை, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது பொதுவாக கொஞ்சம் கமர்ஷியலாக போகும்போது அந்த லாஜிக்லாம் நம்ம பேசக்கூடாது பெருசாக. மலையாளம் சினிமாவில் அது நடக்கிறது கொஞ்சம் புதுசான விஷயம் தான். அவ்வளோ நடக்காது. அவங்க ஏன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக வைக்க பார்ப்பாங்க. பட் பரவாயில்ல, இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் கொஞ்சம் லெவரேஜ் இருக்குது. அதெல்லாம் டோட்டலி அக்செப்டபிள். பட் இந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, கொஞ்சம் அதை ப்ராப்பராக டைரெக்ட் பண்ணியோ இதோ கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அது ஒரு வயிற்றுச்சலாக இருக்குன்னு சொல்கிறேன். பட் நெவர்தலெஸ், had the second half fallen in place, I think this movie would have been an extraordinary experience. But அது ஆகாதனால it ended up being ஒரு neat, okay, good experience அப்படின்னு சொல்லிக்கிறேன். Nevertheless, this is my review on I Nobody. உங்கள் தாட்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நன்றி, குறிச்சிட்டு சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.